பெங்களூருவில் கார் மீது கண்டெய்னர் லாரி விழுந்த விபத்தில் 6 பேர் பலியாகி இருக்கக்கூடிய சோகச் செய்தி வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை பெற இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதி ராஜா. பாரதி ராஜா, வணக்கம். இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள் என்ன? இந்த விபத்து நடந்திருப்பது பெங்களூருவிலிருந்து தும்கூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள நெலமங்கலா என்ற பகுதியில்தான். இந்த பகுதியில் உள்ள டி பேகூரு என்ற இடத்தில் இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்று பார்த்தால், 2 லாரிகள் ஒருவர் வேகமாக முந்தி செல்ல முயன்றிருக்கிறார்கள். அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு கண்டெய்னர் லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் சென்று கொண்டிருந்த மற்றொரு கார் மீது கவிழ்ந்திருக்கிறது. இதில் காரில் இருந்த 5 பேர், அதே போல சாலை ஓரமாக சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் என 6 பேர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல். கண்டெய்னர் லாரி முழுவதுமாக காரின் மீது கவிழ்ந்ததில் காரில் இருந்தவர்கள் 5 பேரும் உடல் நசுங்கி உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களை மீட்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த விபத்தை பொறுத்த மட்டில் அதிவேகம் தான் காரணம் என போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த விபத்து காரணமாக 3 கிலோமீட்டர் வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விபத்து குறித்த தகவல் அறிந்தவுடன் நெலமங்கலா போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து அந்த கண்டெய்னர் லாரியை மீட்டு அதில் காரில் நசுங்கி உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் அங்கு மீட்பு பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. போக்குவரத்து கொஞ்சம் கொஞ்சமாக சீரமைக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து ஒட்டுமொத்த காரணமே வேகம் என்பதால் அந்த இடத்தில் அவ்வளவு வேகம் செல்லக்கூடாது. மேலும் அது தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தாலும் மிகவும் ஆபத்தான வளைவுகள் உள்ள சாலை என்பதை குறிப்பிட்ட இடத்தில் இந்த 2 லாரிகள் வேகமாக சென்றதனால் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.